வணக்கம். நம்ம இப்போ நூடுல்ஸ் செய்ய போகிறோம். நூடுல்ஸை வந்து 2 நிமிஷத்தில் தான் எப்போதும் செய்வோம். இது கொஞ்சம் வந்து ப்ரோட்டீன்லாம் சேர்த்த மாதிரி ஒரு முட்டை, வெங்காயம்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு செய்யலான்ட்டு இருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன். பேன் ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து வதக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் நல்லா பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்கும். வதக்கின பிறகு கொஞ்சோண்டு மசாலா, அதாவது கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, எதுவும் இல்லைன்னா பெப்பர் மசாலா, எது வேணாலும் நம்ம இப்போ முட்டை பொடி மாஸுக்கு தான் இப்போ ரெடி பண்ணுறோம். அதுக்காக எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்களாம், உங்களோட டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுங்க. நல்லா வதக்கிட்டு எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க எப்போதும். ஏன்னா நூடுல்ஸ் என்பதால் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நூடுல்ஸ் சீக்கிரம் வந்துடும். அதனால் முட்டைக்காக தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். நல்லா ஒரு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி நூடுல்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்து போட்டு நல்லா அடித்து போடுங்க. நான் இப்போ 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் ஈக்குவலாக. அதனால் போட்டு இப்போ முட்டை பொடி மாஸ் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து கலர் ஒரு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரை பண்ண எடுத்துட்டு இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நம்ம குழந்தைங்களாம் நூடுல்ஸ் விருப்பமாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் தினையில் செய்கிற நூடுல்ஸ் இல்லைன்னா அரிசியில் செய்கிற நூடுல்ஸாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செய்கிறது வந்து ரெடிமேட் நூடுல்ஸ் தான். உங்களுடைய நூடுல்ஸ் எடுத்து வச்ச பிறகு பேனில் தண்ணியை ஹீட் பண்ணி, அதாவது 6 பாக்கெட் நூடுல்ஸ்க்கு 6 டம்ளர் தண்ணி 6 கப் வச்சு ஊற்றிருக்கேன். அந்த நூடுல்ஸ் மசாலாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதியுது பாருங்கள். நல்லா கொதிஞ்ச பிறகு செம்மையாக கொதிஞ்சிட்டு வரும். நல்லா கொதிஞ்சிட்டு வரப்போ நூடுல்ஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ஆல்ரெடி நூடுல்ஸ் 2 மினிட்ஸ் தானே, 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் வெந்துடும். நல்லா பரட்டிகிட்டே வந்துட்டு நூடுல்ஸை போட்டு அள்ளி போட்டு வேக வச்சோங்க. நல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா வீட்டில் நூடுல்ஸ் ரெடி பண்ணுங்கள், இல்லைன்னா தினையில் ரெடி பண்ணுங்கள், இல்லைன்னா அரிசி நூடுல்ஸ் கடையிலே கிடைக்கிது செய்யுங்க. ஆனால் நான் வந்து இப்போ செய்கிறது வந்து ரெடிமேட் நூடுல்ஸ் தான். நீங்கள் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பொட்டாசியம் கிடைக்கும், ப்ரோட்டீன் கிடைக்கும், மெக்னீசியம் கிடைக்கும், அயன் கிடைக்கும். அதனால் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்துட்டு ரெடியாக சுண்டி எடுத்தாச்சு. நல்லா பரட்டி நூடுல்ஸ் வந்து உதிரியாக ஒன்று ஒட்டாமல் நல்லா ஒரு நல்லா அழகாக சாலிடாக கிடைக்கிது பாருங்கள். செம்மையாக இருக்கும் பார்க்க. நூடுல்ஸ் பார்க்குறீங்களா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவும் வந்து அழகாக பாருங்கள். இப்போ வந்து அடுத்து வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணி வச்சேன்ல, அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன் அந்த நூடுல்ஸில். நல்லா ஆட் பண்ணி கிளறி நல்லா கிளறணும். ஒன்றோட ஒன்று நூடுல்ஸும் வந்து அந்த நம்ம பண்ண அந்த எக்கு பொடி மாஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் சாஸு, க்ரீன் சில்லி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையான எக் நூடுல்ஸ் ரெடி.